நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திருநீறு விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சிருப்போம். அதை எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். விபூதிக்கு தீட்டுங்கிறதே கிடையாது, அதை முதல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எந்த இடத்துலையும் பயன்படுத்தலாம். பிறந்த வீடு, ஒரு இறப்பு நடந்த வீடு, அல்லது பெண் ருதுவான வீடு, குழந்தை பிறந்த வீடு, இந்த மாதிரி எந்த தீட்டுகளுமே அந்த திருநீருக்கு கிடையாது அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அப்பையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாமான்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், நேரம் காலம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா காலை மாலை இரவு இந்த மாதிரி எந்த நேரமும் அந்த விபூதி பூசக்கூடிய விஷயத்திற்கு கிடையாது. எப்போ நினைச்சாலும் நிறைய திருநீரை எடுத்து பூசிக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த திருநீர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துவது அப்படிங்கிறத எல்லா பெரியவர்களுமே சொல்லியிருப்பாங்க, நாமும் கேட்டிருப்போம். இப்போ கையில் எடுக்கும் போதே அதனுடைய தாற்பயத்தை உணர்ந்து கொண்டு நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகந்தையை நீக்கி அதனை நெற்றியில் பூசுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா எடுக்கும் போதே என்ன ஆடினாலும் சரி, கடைசியாக இதுதான் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம பாட்டுக்கு எடுத்து நெத்தியில் பூசுறதுனால பிரயோஜனம் இல்லை. எடுக்கும் போதே நம்ம மனதில் நிறுத்தி என்ன ஆடினாலும் சரி, கடைசியாக இதுக்கு தான் எல்லாமே அப்படிங்கும்போது நம்மளோட அகந்தை அப்படிங்கிறது, ஆணவம் அப்படிங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதை பார்த்து பார்த்து உணரும் போது உடனே மாறாது, ஆனால் மாற ஆரம்பிச்சிடும். அதை நெத்தியில் பூசும்போது, இறைவனை நினைத்து பூசும்போது அந்த எல்லையில்லா ஆனந்தத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர் உணர்ந்திருப்போமும் கூட. அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இது எவ்வளவு சக்தியானது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மனசில் இருக்கிற அகந்தையை போக்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் பிணிகளையும் போக்க வல்லது அப்படிம்பாங்க. நெத்தியில் பூசுறது மூலமாக நீர் கோர்த்துக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் ஓரளவுக்கு அந்த திருநீருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த திருநீர் அப்படிங்கிறத வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. சிவாலயத்தில் போய் அங்கே இருக்க திருநீரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு பன்னெடுங்காலமாக ஒரு பெரிய விவாதமே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த விபூதி அப்படிங்கிறது அருமருந்து, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். நமக்கு உடற்பிணி ஏற்படும் போது, மனதில் பிணி ஏற்படும் போது, கவலைகள் சூழ்ந்து கொள்கின்றன, ஒரு காரணம் தெரியாத மன நெருடல் உண்டாகிறது அப்படிங்கும் போதெல்லாம் சிவபெருமானோட திருநாமத்தை சொல்லி சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி நிறைய விபூதி எடுத்து பூசும் போது எல்லா பிணிகளும், மனதில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னா அதில் எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இதுலேயும் உயிர் பொருட்களை கலப்பாங்க. அது சில விஷயங்களில் மேன்மை கிடைப்பதற்காக. ஆனால் நம்ம அடிப்படையில் செய்ய வேண்டியது மாட்டு சாணத்தில் செய்யப்படக்கூடிய விபூதியை வாங்கி பயன்படுத்துறது. ஏன்னா நம்ம நிறைய விபூதி கடைகளில் கிடைக்குது இல்லையா, சிலதெல்லாம் கெமிக்கல் கலந்துடுறாங்க, கொஞ்சமாக அவங்களுடைய லாபத்துக்காக கலந்துடுறாங்க. அதை நம்ம நெத்தியில் பூசும்போது அது கண்களில் விழும்போது அது அலர்ஜி ஆகிடுது. நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருத்துவர் நெத்தியில் திருநீர் பூசாதீங்க, அது கண்ணுக்குள்ளே விழுந்துடும், திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்துருச்சு. அப்போ விபூதியே தவறா அப்படின்னா கிடையாது, விபூதி தவறு கிடையாது இந்த இடத்துல. ஆனால் அது சரியான முறையில் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக நம்ம விபூதியை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்ம பூசிக்கலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் போகும்போதும் அந்த திருநீரை வாங்கி ஒரே ஒரு பையில் சேகரித்து வைப்பாங்க, பட்டு துணியில் அல்லது சொரக்குடுக்கையில், வில்வ ஓட்டில், இந்த மாதிரி சில பேர் ஒவ்வொரு மாதிரி சேகரித்து வைப்பாங்க. அது மன நெருடலாக இருக்கும் போதும் சரி, உடல் பிணிகள் ஏற்படும் சரி, அந்த இறைவனை மனதில் நினைத்து கொண்டு சிவபெருமானே அப்படின்னு நினைத்து கொண்டு இடத்துல நெத்தியில பூசும் போது அந்த வினைகள் யாவும் நீங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு அடிப்படையான விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த குரு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு அப்படிங்கிறத. நம்ம வியாழக்கிழமையான எங்கே போய் வழிபட ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு சுண்டல் மாலை அனுபவித்து மஞ்சள் வேட்டி அல்லது துணி சாத்தி வழிபடுறாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவ உருவம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், சிவனோட அம்சம் அப்படிங்கிறது. அப்போ குரு பகவான் இல்லைன்னா எல்லாரும் சிவ அம்சமாக இருந்தாலும் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா தேவகுரு அப்படின்னு அழைக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ நீங்கள் வியாழக்கிழமை வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை வழிபடணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் வழிபடணுமே தவிர தட்சிணாமூர்த்தியை அல்ல. தட்சிணாமூர்த்தியை நீங்கள் என்னைக்கு வேணாலும் வழிபடலாம். மனதார சிவபெருமானை நினைத்து கொண்டு அங்கே போய் நிற்கலாம். ஆனால் இந்த குரு பயிற்சி நடக்கிறது, வியாழக்கிழமை போய் வழிபடணும், குரு பயிற்சி எனக்கு சாதகமாக இல்லைன்னா நேராக நவகிரகத்துக்கிட்ட போய் வழிபடுங்க. அடியேன் எப்பவுமே சொல்கிறது, சிவபெருமானை வழிபட்டால் எல்லா தோஷமும் போயிடும். ஆனால்
தெளிவான ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட குரு பகவான் என்றால் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழிபடுறது அப்படிங்கிறது அறியாமையோட உச்சம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, அடிப்படை புரிதல்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான நிலையை நம்ம எட்ட முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ பூஜை அறையிலேருந்து ஆரம்பிக்கும் போது பூஜை அறை அப்படின்ட்டுருக்கு நிறைய விளக்குகள் ஏற்றுவோம். ஒன்று ஏற்றினா போதும்பாங்க. இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றும் பொழுது அந்த ஜோதியிலே இறைவனை காண்பது, அந்த வெளிச்சத்தில் இறைவனை காண்பது ரொம்ப சிறப்பு. அதனால தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ரொம்ப முக்கியம், எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி ஒரு அகல் விளக்கு பூஜை அறையிலே ஏற்றி இருக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரே ரூம் தான் இருக்குது அப்படின்னாலும் அங்கே ஏற்றக்கூடியதில் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும். அது கீழே சின்னதாக கோலம் போட்டு ஏற்றுவாங்க, இல்லை சின்ன தட்டு மாதிரி வச்சு ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது அது குலதெய்வத்தோட பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க. நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றலாம், தப்பு கிடையாது. இப்போ விளக்கு ஏற்றும் போது தலைவரி கோலமாக விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இருக்குது. இப்போ மங்களமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, பொட்டு வைத்து தலைவாரி கொண்டு பிறகு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது. இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எதனால் சொல்கிறாங்க? இந்த விளக்கேற்றும் போது முடியானது அந்த ஜுவாலையில் பட்டுவிட்டது என்றால் கருகிவிடும். அந்த வாசம் அப்படிங்கிறது, அந்த துர்நாற்றம் வருகிறது அல்லவா, அந்த துர்நாற்றம் இருக்கின்ற இடம் இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அடியேன் கூறுவது அந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தலைவாரி பின்னி முறையாக விளக்கை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அப்படி ஆயிடுச்சு. நெருப்பில் முடி பட்டுருச்சு. தலையில் இருக்க முடியல, நாங்கள் முடி சீவனது கீழே கிடந்தது, அது நெருப்பில் பட்டுருச்சு. அதுவுமே அந்த வாடையை உண்டாக்கும். அப்போ அதை சுத்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம பூஜை அறையில் ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதற்கு பிறகு அந்த பூஜை அறையை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் நீரை அந்த இடம் முழுவதும் தெளித்து விடுவது சுத்தி செய்வதற்கு ஈடாகும். நம்ம முடியானது கருகி இருக்கிறது அப்படின்னா உப்பு குளியல் எடுத்துக்குங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துட்டு அப்படியே அந்த குளியல் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதிலிருந்து நம் உடலும் சுத்தி அடையும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் ரொம்ப வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி பூஜை வெள்ளி செவ்வாயில் செய்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம். அப்படி அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே நிறைய பலன்கள் உண்டாகும். பண வரவு இருக்கும், அதே போல் கடன் தொல்லை இருக்காது, வரிசையாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்போ வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்களை மாலை நேரத்திற்கு பிறகு கடன் தருவதை தவிர்த்து கொள்ளுதல் நலம். பெரும்பாலும் இந்த பால், தயிர், மற்றபடி இந்த ஊசி இதெல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்க. உப்பை கூட கடன் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துக்கு மேலே. ரொம்ப அவசரமாக இருக்குது, ரொம்ப தவிர்க்க முடியாமல் ஒரு குழந்தைக்கு பால் கேட்குறாங்கன்னா அதை தரலாம். ஆனால் ஒரு சில பேர் அந்த வெள்ளிக்கிழமையில் நம்மக்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வீட்டில் கடன் கேட்பாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அத்தியாவசியமான பொருள் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் வெள்ளிக்கிழமையில் சில பேர் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நாம் செய்துவிட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வருகிறது அப்படிங்கும்போது பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தர்ம சங்கடமாயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு செய்வதற்கு முன்னாடியே அதை பற்றி யோசிச்சுக்கலாம். இந்த துடைப்பம், முறம் இதெல்லாமே கூட கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நகையும் இரவலாக அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பெரும்பாலும் கொடுக்கறத தவிர்த்துக்கணும். எந்த நாளாக இருந்தாலும் முடியாதவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கும் போதும் கூட ரொம்ப தெரிந்தவங்க சொந்தக்காரங்க கொடுத்துருவாங்கனாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தங்க நகையை வெளியே கொடுப்பது அப்படிங்கிறது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அந்த நல்ல அதிர்வுகள், பிராணவாயு அதிகமாக வீட்டில் இருக்கும். நெய் ஊற்றி விளக்கேற்றும் போது அது மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி அளிப்பதோடு வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உந்துதலையும் நமக்கு கொடுக்கும். வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நிலைவாசல் பூஜை பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து பழக்கத்தில் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது, இன்றளவும் இருக்கிறது. நிறைய வீடுகளில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வெள்ளி செவ்வாய் மாலை நேரத்தில் அந்த 4:30 மணிக்கு மேலே 6 மணி இருக்கு இல்லையா, அந்த நேரத்துக்குள்ளே நிலைவாசலை நல்லா முன்னாடியே தொடச்சி வச்சுக்கணும். மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சுருக்கணும். அதே போல் மாவிலை தோரணம் இருந்தால் கட்டிக்கலாம், பூக்கள் இருந்ததுனாலும் போட்டுக்கலாம். தூபமெல்லாம் போட்டு
நல்ல கற்பூர ஆராதனை காட்டும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் மட்டுமல்லாமல் கிரகலட்சுமியோட அருளும் அங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் இந்த உப்பு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது முறையாக ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் வெள்ளி செவ்வாயில் இந்த உப்பு தீபத்தை வீட்டில் ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு ஏற்றும் போது அது கோதுமை தீபம் ஏற்றுவாங்க. நம்ம மாத பிறப்புலையும் ஏற்றுவாங்க கோதுமை தீபம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட அருளை பெறுவதற்காக. இது உப்பு தீபம் மகாலட்சுமியோட அம்சம். அதனால் மகாலட்சுமியோட அந்த கருணை வேண்டி ஏற்றுபவர்கள் இந்த உப்பு தீபத்தை ஏற்றுவார்கள். உப்பை குவித்து அதன் மேல் ஒரு அகல்விளக்கை வைத்து திரி போட்டு ஏற்றுவது இது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். இது வாழ்வியல் அடிப்படையில் நிறைய அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்படுவது இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது. அதை செஞ்சு பார்த்தாலும் கண்டிப்பாக அதற்கான பலன் சில பேருக்கு கைமேல் கிடைப்பது உறுதியான ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடன் தீர்க்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன இருக்கும், சில பேர் வாங்கினா கடனை திருப்பியே தரமாட்டாங்க, அது வேறு விஷயம். நம்மக்கிட்ட வாங்கினவங்க திருப்பியே தரமாட்டாங்க. ஆனால் நமக்கு அந்த மனம் இருக்காது. நாம் ஒருவரிடம் அவசரத்திற்காக பணம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் போது அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியை கட்டுறோம், அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அசலையும் கொடுத்துடணும், அது சீக்கிரம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும் போது மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் வருகின்ற நேரத்தை முறையாக கணித்து அந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை, அசல் தொகை அடியேன் கூறுவது அசல் தொகையை நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றீங்க. அப்படிங்கும்போது அந்த கடன் வெகு விரைவில் தீரும் அப்படிங்கிறது உள்ளபடியே ரொம்ப ஆழமான நம்பிக்கை, கண்டிப்பாக நடக்கிற விஷயமும் கூட. அடியேன் வாழ்க்கையிலும் நிறைய இடங்களில் நிறைய நபர்களுக்கு அதை பரிந்துரைத்து அதனால் அவர்களும் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். நிறைய கடனை அதற்கான வழி அதற்கப்புறமா பிறக்கிறது, அது கண்கூட பார்த்த ஒரு விஷயம். அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 12 திருமுறைகளை படிக்கலாம். அதிலே கடன் தீர்க்கக்கூடிய பதிகங்களை படிக்கும் பொழுதும் நமக்கு கடனானது எளிதில் அடையும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன தட்டில் அல்லது ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக சாப்பாடு அல்லது பழங்களை கொண்டு போய் நெய்வேத்தியம் வைப்போமா இல்லையா. சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தோடு கொண்டு போய் இறைவனுக்கு அங்கே சமர்ப்பணம் செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு சொட்டு நெய் விட்டோம்னா அந்த சாப்பாடு சுத்தி ஆகிடும். அதில் இருக்க தீவினைகள் தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும். அதன் பிறகு நாம் உண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நெய்வேத்தியம் படைக்கும் போதும் கூட அப்படி செய்வது மிகவும் உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடன் தீரணும், செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம திருவிளக்கு வழிபாடு, பௌர்ணமி தோறும் திருவிளக்கு வழிபாடு செய்கிறதும், அதில் குங்குமார்ச்சனை செய்கிறது, தாமரைப்பூவை வைத்து அந்த தாமரைப்பூ இதழ்களில் குங்குமார்ச்சனை செய்து அதை அப்படியே எடுத்துக்கொள்வது மகாலட்சுமியோட அருட்கடாட்சத்தை தரும். அந்த குங்குமத்தை தொடர்ந்து நம்ம நெத்தியில் இட்டுட்டு வர்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கைமேல் கிடைக்கும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஊரையில் போயிட்டு உப்பு வாங்கிறது, வீட்டுக்கு வாங்கிறது ரொம்ப உசித்தம். அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திர நிலை நீங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் நைவேத்தியமாக ஒரு பொருள் வைக்கிறோம், உதாரணத்துக்கு முந்திரி வைக்கிறீங்க, உலர்பழங்கள் ஏதாவது வைக்கிறீங்க. அந்த பழங்களை கொண்டு ஏதேனும் பதார்த்தங்கள் செய்து அதை மீண்டும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது அது தவறாகிவிடும். இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் வீட்டில் இல்லையா, நிறைய பேர்த்து வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு ஏற்றுவோம். தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அது கஜலட்சுமி விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு என்று தனியே உண்டு. காமாட்சி அம்மன் உலக நன்மைக்காக தவம் இருந்து உலக மக்களை காக்கக்கூடிய தெய்வம். அப்போ அந்த காமாட்சி அம்மன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள விளக்கை வாங்கி ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அம்மனுடைய அருட்பார்வை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதே போல் தான் கஜலட்சுமி விளக்கு ஏற்றும் போது செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன சாஸ்திர குறிப்புகள். இதையெல்லாம் நம்ம கடைபிடித்து வருகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதற்கான பலன் நமக்கு கைமேல் கிடைக்கும். இதில் நிறைய நம்ம பின்பற்றி வருவோம். சில விஷயங்களை பின்பற்ற வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம பின்பற்றி வரும் பொழுது கண்டிப்பாக முழு பலனும் நமக்கு கைமேல் கிடைக்கும். அன்பர்களே, மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். இந்த சேனலில் பதிவிடப்படக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக அதில் போஸ்ட் பண்ணுவோம். எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அதில் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.